நான் இப்போ வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். ஏன்னாக்கா நான் இப்போ நல்லா சம்பாதிக்கிறேன். ஸ்டடியான இன்கமும் இருக்குது. அதேமாதிரி வந்து நல்ல ஒரு தொழிலும் இருக்குது. இதுக்கு முன்னாடி இப்படி லைஃப் எப்படி இருந்தது இல்லை. ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு. என்னுடைய பேர் வெல்முருகன். என்னுடைய சொந்த ஊர் திருவண்ணாமலை மாவட்டம் போலூர் தாலுக்கா கொத்தரை வில்லேஜ். நான் படிச்சுட்டு இருக்கும்போது எங்கள் அக்காவுக்கு மேரேஜ் ஆகிடுச்சு. அந்த லோனு திருப்பி கொடுக்க முடியல. ஏன்னாக்கா ஊரில் மழை இல்லை. குடும்ப செலவையும் அப்படி தான் பார்க்குறாரு. அக்கா மேரேஜுக்காக வாங்கின லோனும் அப்பா வழி தான் பார்க்குறாரு. ஒருத்தாலும் வேலைக்கு போய் தான் குடும்பத்தை மெயின்டைன் பண்ணுறாரு. அது இல்லாமல் அந்த மாட்டையும் அவங்க பசு மாட்டையும் விற்றுட்டாரு. ஏன்னாக்கா கடங்காரன் தொல்லை வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு. படிக்க வேண்டாம் அப்படின்னு நான் டிசைட் பண்ணிட்டு நானும் கூலி வேலைக்கு செய்ய ஆரம்பித்தேன். வேலை இருக்குது, ஹார்ட் ஒர்க் இருக்குது. ஒவ்வொரு வேலையும் ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் சம்பாதிக்கணும். ஆனால் வந்து அதை ரொம்ப கம்மியான சம்பளம். அதை வச்சு லைஃப் ஸ்டடி பண்ணவே முடியாது. லைஃப் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்லை எனக்கு. இருந்தாலும் என்ன பண்ணுறது, குடும்ப கஷ்டத்துக்காக நான் அதில் வேலை செஞ்சேன். கூலி வேலை செஞ்சுட்டு மந்த்லி ஒரு 2-3 டேஸ் வீட்டுக்கு வந்துட்டு போவேன். அந்த வீட்டுக்கு வரும்போதெல்லாம் வந்து லோன் வாங்கின பார்ட்டி வந்து வீட்டில் வந்து ரொம்ப சத்தம் போட்டு கத்திட்டு போவார். ஒரு நாள் வந்து நான் ஒர்க் பண்ண பில்டிங்கில் வந்து ஏசி வந்து ஃபிட் பண்ணுறதுக்கு வந்தாங்க. ஒரு 1 ஹவரில் வேறு முடிச்சுட்டு போயிட்டாங்க. நானும் அன்றைக்கி ஃபுல்லாக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். எனக்கு 300 தான் சம்பளம் கொடுத்தாங்க. ஆனால் அவங்க 1 ஹவரில் வேலை முடிச்சுட்டு போயிட்டாங்க. அவங்க 3000 சம்பளம் வாங்கினாங்க. அன்றைக்கிலேருந்து எனக்கு இந்த ஏசி பற்றியே மைண்ட் ஓடிட்டு இருந்துச்சு. சரி, டெக்னிக்கல் லைன் போகலாம், இப்படிலாம் போனால் எனக்கு தெரியாது. ஊரில் இருக்க மாமா ஒருத்தர் வந்து ஐசிசி பற்றி எனக்கு சொன்னார். அப்படின்னு ஒரு கோர்ஸ் இருக்குது, நிறைய உங்களுக்கு என்ன கோர்ஸ் வேணுமோ எடுத்து பண்ணி பண்ணலாம், அது ஃப்ரீயாக பண்ணுறாங்க சொன்னாங்க. அதை நம்பலை, கேர் எடுத்துக்கல. இந்த ஜென்ரேஷனில் யாரும் உங்களுக்கு ஃப்ரீயாக சாப்பாடுலாம் கொடுத்து அக்கோமடேஷன்லாம் கொடுத்து யாரும் உங்களுக்கு பண்ணுவாங்க அப்படின்ட்டு நான் நம்பிக்கை அதை நம்பலை. நான் சரி போய் பார்த்தேன், இது எல்லாமே எங்கள் மாமா சொன்னது எல்லாமே உண்மையாக தான் இருந்துச்சு. வெறும் எனக்கு ஸ்கில் மட்டும் சொல்லிக் கொடுக்கல. எப்படி ட்ரெஸ்ஸிங் பண்ணணும், எப்படி இன்ஷர்ட் பண்ணணும், எப்படி பாலிஷ் பண்ணால் கஸ்டமர்கிட்ட எப்படி பேசணும், படித்த ஸ்கில்லுக்கு சம்மந்தமாக அது ரொம்ப எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. கோர்ஸ் முடிஞ்ச பிறகு ஐசிசி ஃபவுண்டேஷனே எனக்கு ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்ணி விட்டாங்க. நான் ஐசிசிலாம் படித்து நல்ல நிலைமைக்கு நான் வந்திருக்கேன். என்னமாரி கஷ்டப்பட்டு லைஃப்பில் முன்னுக்கு வரணும்னு நினைக்கிறேன் பசங்க உங்களுக்கு யாரும் தெரிஞ்சவங்க இருந்தாங்கனாக்கா கண்டிப்பாக ஐசிசி பற்றி ரெஃபர் பண்ணுங்கள்.